ஆரம்பிக்கலாங்களா? அப்ப கேட்டியலா? கடுப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராகவே எடிட் பண்ணிடலாம். அந்த 5 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரெசல்யூஷன் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழோட வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்கை செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் சேவ் பண்ண போகிறோம். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 5 பிக்கோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிரிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்ட்டில் தான் இருக்கும். இந்த நான் கொடுத்துருக்க இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு எப்படி ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. தேடி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஸ்லைட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபாண்ட் உள்ளே ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ஆப்பில் இருந்தால் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேம் இதுவே நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியும் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், லாஸ்ட் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 3 லிரிக்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நான் இமேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் இருக்கா பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு 3 இமேஜ் இருக்குதா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அஞ்சராஜ் கிரியேஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உள்ள மீடியா ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போ நீங்கள் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு போல உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் உள்ள வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, அந்த 3 இமேஜில் கீழே உள்ளது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். மேலே இருக்கு பார்த்தீங்களா, மேலே ஒரு 2 இமேஜ் இருக்கும். ஃபோட்டோன்னு சொல்லி நேம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 2 இடத்துலையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ இந்த இடத்துல உள்ள அந்த செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ அந்த செகண்ட் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள 3வது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மேலே இருக்கிற அந்த 2 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறதுக்கு இப்படி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த 3 இமேஜில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். இந்த செகண்ட் பீட் மார்க், இந்த செகண்ட் டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த தேர்ட் டபுள் பீட் மார்க்குக்கும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். பார்த்துக்கோங்க, சரியாக பார்த்துக்கோங்க. இந்த செகண்ட் பீட் மார்க், இந்த செகண்ட் டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த 3வது இருக்கிற இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்றீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற அந்த குட்டி 3 இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் அடுத்த தொடர்ச்சியாக இருக்கிற 3 இமேஜுக்கு வந்து அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கடுத்து இங்கே உள்ள டபுள் பீட் மார்க்குக்கும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் இருக்கா குட்டியா. அந்த 3 இமேஜ்லையும் உங்களுடைய அடுத்த இமேஜை தொடர்ச்சியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்த இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதே இமேஜை மீதி இருக்கிற அந்த 2 இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து உள்ள அந்த 3 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 3 இமேஜ் இருக்கும். அடுத்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கடுத்து உள்ள டபுள் பீட் மார்க்குக்கும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் இருக்கா. உங்களுடைய அடுத்த இமேஜை அதே இமேஜ் உங்களோட அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த இமேஜை இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இமேஜில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீது உள்ள அந்த 2 இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்துள்ள அந்த 3 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கு அடுத்துள்ள டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த கேப்பில் இருக்கிற அந்த 3 இமேஜ்லையும் வேறு உங்களுடைய அடுத்த இமேஜில் வேறு இமேஜை ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு கீழே எஃபெக்ட்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நான் இந்த இமேஜில் கொடுத்துருக்க எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் மீதி இருக்கிற அந்த 3 நான் கொடுத்துருக்க அந்த 3 லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சிசி எஃபெக்டோடைய கண்ணைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கா, அந்த கண்ணைக்கனை ஆன் லைட்டை டச் பண்ணி அந்த சிசி எஃபெக்டோடைய கண்ணைக்கனை மட்டும் ஆஃபில் இருக்கும். அதை லைட்டை டச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து கண்ணைக்கன் வந்து ஆன் ஆகும். இதே மாதிரி 3 அந்த நான் கொடுத்துருக்க அந்த 3 சிசி எஃபெக்டோடைய கண்ணைக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த
3 சிசி எஃபெக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோட எண்டுக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.